ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நம்முடைய லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் தடை ஏற்படுவதற்கான 2 முக்கியமான காரணங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவருமே உயர்ந்த லட்சியத்தை வைத்திருக்கிறோம். லட்சியத்தில் முன்னேறி சென்று முதலில் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். 2ஆம் நிலையை நாம் யாரும் விரும்புவது கிடையாது. ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான நமது முயற்சியில் பல தடைகள் ஏற்படுகின்றன. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, எண்ணங்கள் என்கிற மிக உயர்ந்த சக்தி. அதை சரியானபடி தனக்காகவும் நாம் செய்யும் காரியத்திலும் ஈடுபடுத்தவில்லை. 2வது, வார்த்தையின் சக்தி. அதை சரியான முறையில், சக்திசாலியான முறையில் செய்யும் காரியத்தில் ஈடுபடுத்துவதில் குறைவுள்ளது. எண்ணத்தையும் வார்த்தையையும் பயன்படுத்துவதற்கு பதிலாக அவற்றை வீணாக ஆக்குகிறோம். இது எண்ணத்தாலும் வார்த்தையாலும் தடை வருவதற்கான காரணமாகும். அதிலும் வார்த்தையின் காரணத்தினால் எண்ணத்தில் பாதிப்பு ஏற்படுகின்றது. எண்ணம் வார்த்தையை தன் பக்கம் ஈர்க்கிறது. இன்று வார்த்தையில் கவனம் கொடுப்பதை பற்றி பார்க்கலாம். ஏனென்றால் வார்த்தையினுடைய சம்பந்தம் தன்னுடன் சேர்த்து அனைவருடனும் உள்ளது. நம்முடைய வார்த்தைகள் மிகவும் அன்பு நிறைந்ததாகவும் பிறருக்கு உற்சாகம் கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும். வார்த்தைகள் குறைவாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். மெதுவாகவும் யோசித்தும் பேச வேண்டும். கேட்பவர்கள் ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் கேட்கும்படியாக நமது வார்த்தைகள் இருக்க வேண்டும். நேரத்திற்கேற்றாற்போல், இடத்திற்கு ஏற்றாற்போல் அவசியமான வார்த்தைகளை, தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். அதே நேரத்தில் வீணான வார்த்தைகளின் அடையாளம் என்னவென்றால், அவர்கள் அதிகமாக பேசுவார்கள். கட்டாயத்தினால் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்காக அமைதியாக இருந்தாலும் யாரோ தனது வாயை மூடி கட்டி வைத்ததைப் போல் உணர்வார்கள். வீணான வார்த்தைகளால் உடலின் ஆற்றல் அழிந்து விடுகிறது. ஏனென்றால் அதிகமாக அது செலவாகுகிறது. 2வது, நேரம் வீணாகுகிறது. வீணானவற்றை பேசுபவர்கள் தங்களது புத்தியில் வீணான விஷயங்களை, வீணான செய்திகளை, நாலாபுறங்களிலும் உள்ள வீணான குப்பைகளை சேர்த்து வைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு விஷயத்திற்கு இனிமையான ரூபத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இதன் விளைவாக இறுதியில் அமைதியின்மையை அனுபவம் செய்கிறார்கள். எனவே வார்த்தையின் சக்தியை சேமிக்க வேண்டும் என்றால் வீணானவற்றை பேசுவதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு வார்த்தைகளில் கவனம் கொடுக்கும் போது எண்ணங்களையும் சரியானதாக ஆக்கிக் கொள்ள முடியும். லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் வரும் தடைகளையும் வெற்றியடைய முடியும். ஓம் சாந்தி.